हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांत स्मरणं जय जय राम राम, आंजनेय स्वामी की जय, सद्गुरुनाथ महाराज की जय। தாமரை மலர் தோர்க்கும் திருவடி, தாபங்கள் தீர்த்திடும் திருவடி, தரணியாள தகுந்த திருவடி, தயை பெருக்கிடும் திருவடி, பட்ட இடத்தை பவித்திரமாக்கிடும் பட்டு போன்ற திருவடி, நித்தம் புத்தம் புதிதாய் தோன்றும் நிர்மலமான திருவடி, நினைக்கும் நேரம் துணைக்க வந்திடும் நளினமான திருவடி, சகல சாஸ்திரமும் புகழ்ந்து பணிந்திடும் சத்குருநாதன் திருவடி, ஸ்ரீ முரளிதரனின் திவ்ய திருவடி, சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். நம்ம சத்குருநாதோட பரம கிருபையால ராமாயணத்தை ஸ்ரீ அண்ணாவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் சுந்தரகாண்டம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சுந்தரகாண்டம் முடிகிற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அது நம்ம ஆஞ்சநேயர் இந்த கரையிலேருந்து லங்கைக்கு போய் லங்கை ஃபுல்லாக தேடி சீதாமாவை கண்டுபிடிச்சி சீதாமா கிட்ட ராமரை பற்றின விரத்தாந்தத்தை சொல்லி சீதாமா கிட்டேருந்து சீதாமா கிட்ட ராமரோட மோதிரத்தை கொடுக்குறார். சீதாமா கிட்டேருந்து அம்மாவோட சூடாமணியை வாங்கிட்டு ராவணனோட ஈகோவையும் கொஞ்சம் தட்டி வச்சுட்டு கொஞ்சம் ராமனுடைய பிரபாவத்தை பற்றிலாம் சொல்லிட்டு லங்கையை எரிச்சுட்டு இந்த பக்கம் ராமர்கிட்ட சீதாமாவை பற்றின விற்த்தாந்தத்தை சொல்கிறார். அந்த சூடாமணியை எடுத்து கொடுக்குறார். ராமருக்கு ராமர் அவ்வளோ சந்தோஷப்படுறார். என்ன கைமாறு பண்ணுவேன் நான் அப்படிங்கிற இப்பேற்பட்ட ஒரு உபகாரம் எனக்கு பண்ணியிருக்கியே, நான் என்ன அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர்கிட்ட சொல்ற ராமர், நான் இது வரைக்கும் சீத்தை எங்க இருக்கான்னு தெரியலையே, சீதையை பத்தி ஒரு விஷயமும் தெரியலையே நமக்கு அப்படிங்கிறத நினைச்சு சோகப்பட்டு இருந்தேன். இப்ப சீதையை பத்தி தெரிஞ்சிருத்தோ எனக்கு சந்தோஷப்பட்டுட்டேன். ஆனா இப்பேற்பட்ட ஒரு உபகாரத்தை பண்ணிருக்கிற அனுமாருக்கு என்னால ஒன்றும் கொடுக்க முடியலையே, இப்ப எனக்கு துக்கமா இருக்கு லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், அயோத்திய ராஜ்யத்தை கொடுத்தாலும் இதுக்கு தகுமா, இனி பண்ண உபகாரத்துக்கு தகுமா, ஸ்வர்கலோகத்தை தந்தாலும் தகுமா, பிரம்மலோகத்தை தந்தாலும் தகுமா, இல்ல வைகுண்டத்தையும் தந்தாலும் தான் தகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ற. நீ சிரஞ்சீவியா இரு, ஆயுஷ்மான் பவ, சிரஞ்சீவியா இரு அப்படின்னு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு விடல. அவர் சொல்ற, சிரஞ்சீவியா இருந்து என்னுடைய நாமத்தை சதா சர்வ காலமும் நாம சொல்லின்ற நாம ஸ்மரணம் பண்ணிட்டே இருப்ப அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு எழுந்து நின்று என்ன பண்ண போறாருன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது எழுந்து ஆசையா ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம் ராமர். அவரும் இதுதான் சான்ஸ் இறுக்கி கட்டி பிடிச்சுட்டார். ராமர் சொல்ற, இனிமே நீ என்னோட தாசன் இல்லை, நான் தான் உன்னுடைய தாசன் அப்படின்னு சொல்ற. ராமர் சொல்றாராம், உன்னுடைய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கிருபை பரிபூர்ணம், இட் இஸ் கேரண்டீட் அப்படின்னு அவர் சொல்றார். அதனால இந்த பெரியவாள்லாம் சொல்லுவார், நமக்கு ராமர் அடையணும், ராமரோட சரண கமலங்களை அடையணும் அப்படின்னா நம்ம ஆஞ்சநேய சுவாமி மூலியமா நம்ம போனோம் அப்படின்னா இட் இஸ் ஈஸியர் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. ஏன்னா ராமர் இந்த இடத்துல சொல்றார், உன்னுடைய பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிருபை பரிபூர்ணம் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா. சொல்லிட்டு அவர் சொல்ற, நீ என்னுடைய பிராணனை காப்பாத்திருக்க, ஏன்னா சீத்தையை பத்தி சொல்லி என்னோட பிராணனை காப்பாத்திருக்க, அதனால இனி ஒரு க்ஷணம் நான் அமைதியை இங்க உட்காந்துக்க மாட்டேன், நம்ம போய் நான் ராவணனை போய் இது சமாரம் பண்ணிட்டு சீத்தையை மீட்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாங்குன்னு சொல்லி எல்லாரையும் சகல வானராலையும் கூட்டிட்டு போற. இது இந்த பக்கம் நடக்கிறதா, அந்த பக்கம் என்ன நடக்கிறது அப்படின்னா லங்கை மொத்தமா எரியறது இல்லையா. ஸோ அதனால ராவணன் திரும்ப விஸ்வகர்மாவை கூட்டின்னு நகரத்தை திரும்பி எரியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ரெனோவேட் பண்ணியாச்சு பேசிக்லி.
ரெனோவேட்லாம் பண்ணிட்டு ஆலோசனை எல்லாம் பண்றா, ரைட்? இந்த மாதிரி நடந்துருது, ஹவு கேன் வி ப்ரிவென்ட் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். இன்னொன்று வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இல்லையா? ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் அ ரேண்டம் ஈவெண்ட் இல்லை. ராமதூதன் இங்க வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னா அடுத்து பண்ணிட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டார், அவர் கிளம்பிட்டார். அப்படிங்கும்போது திரும்ப ராமர் அழிச்சுன்னு வருவார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுங்க. ஸோ ராமர் வந்துட்டாருன்னா கண்டிப்பா யுத்தம் உண்டு. அந்த யுத்தம் பண்ணணும்னா அந்த யுத்தம் ரிலேட்டட் டாக்டிக்ஸ் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பத்தி சபையில பேசிட்டு இருக்கும்போது விபீஷணர் கொஞ்சம் அமைதியா இருக்க. சபை முடிஞ்சிட்டு திரும்ப ஆத்துக்கு போகும்போது விபீஷன் ராவணனோட அண்ணாவோட திரும்ப போயிட்டு அண்ணாவோட வீட்டுக்கு கிரகத்துக்கு போயிட்டு அவர் சொல்ற, ராமமவேஹி ஹரிம் நர ரூபம் ராட்சச ராஜா மா குரு கோபம். அவர் சொல்ற, நான் சொல்றது கேளுங்கன்னா, ராமமவேஹி ஹரிம் நரரூபம், ஹரியே நரரூபத்துல வந்திருக்கார், ராட்சச ராஜா மா குரு கோபம். நான் சொன்னது, நான் இதை சொல்றேன்னு நீங்க கோச்சுக்க கூடாது. ஏன்னா இதேதான் ஆஞ்சநேயரும் சொல்லியிருக்க ஒரு 2 பாட்டுக்கு முன்னாடி, ராகவமவேகின் அப்படின்னு அவர் வேற பாடியிருக்காரு இல்லையா? அது பாடினதுக்காக தான் இவனை வதம் பண்ணு அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன், நான் கோவப்படாது, நான் சொல்றதை வச்சு நீங்க கோச்சுக்காதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கோ அப்படின்னு அவர் சொல்ற. பிரேம பூர்ண நயனே நவலோகய காமதூஷிதம் ஹிருதயம் சோதய ராமமவேகி ஹரிம் நரரூபம் ராட்சச ராஜா மா குரு கோபம். ராமரை பிரேமை நிறைந்த கண்களான, பிரேமை நிறைந்த பார்வையோட நம்ம ராமரை பார்க்கணும். ஒரு தூஷணையோட, ஒரு வெறுப்போட, ஒரு எனிமிட்டியோட, ஒரு காமத்தோட, ஒரு வெறுப்பு ஜெலசியோட பார்க்க கூடாது. பிரேமையோட, பிரேமை நயனங்களால பார்க்கணும், நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். வேத கர்ப்ப வம்ச ஜாதோ ஹி பவான் வேத வேதாந்த பாரகோ ஹி பவான் வாமதேவ பத பக்தோ ஹி பவான் வாணீஷ தத்த வரமத்தோ ஹி பவான் ராமமவேகி ஹரிம் நரரூபம் ராட்சச ராஜா மா குரு கோபம். शरणगत प्रियं येनं सान्त्वय सीतामखिल जननी प्रदाय स्वयमेव गत्वा सकलं निवेदय शृणु मम वचनं तव मङ्गलाय राममवेहि हरिं नररूपं राक्षस राजा मा कुरु कोपम्. वेदवती दत्तं शापं चिन्तय वृषभेश्वर दत्तं शापं भावय विहितमपराधम् अवधारय विभीषणं मामपि पालय राममवेहि हरिं नररूपं राक्षस राजा मा कुरु கோபம். அவர் சொல்ற, அண்ணா எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டுமே சாஸ்திரம் சொல்றது 4 விதத்துல சால்வ் பண்ணணும், 4 ஸ்டேஜஸ்ல சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. சாம தான வேத தண்ட. முடிஞ்ச அளவுக்கு கான்ஃப்ளிக்டை தீர்க்கறதுக்கு சமாதானமா போயிடணும். விபீஷணர் சொல்றாரு, இந்த இடத்துல சமாதானமா போக முடியாது. ஏன்னா நம்ம கிட்டயோ ராமரோட பொருள் ஒரு வஸ்து ஒண்ணு இருக்கு. சோ சமாதானமா போக முடியாது. பரவாயில்ல, எங்கிட்ட இருக்கிறது இருக்கட்டும், நீ தொலைச்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு ராமர் ஒத்துக்க மாட்டார். சோ அதனால சமாதானமா போறது இந்த இடத்துல முடியாதுன்னா, அதனால நீங்க சீதாயை தானம் பண்ணிடுங்க, திரும்ப ராமர்கிட்டயே கொடுத்துருங்க. தானம் இந்த இடத்துல தானம்னு கிடையாது, கொடுத்துருங்க, திரும்ப ராமர்கிட்டயே ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு. ராமர்கிட்டயே ஒப்படைச்சிட்டே அப்படின்னா ராமர் சண்டைக்கு வரமாட்டார். சோ தான வழியில நம்ம இந்த கான்ஃப்ளிக்டை தீர்த்துக்கணும். அப்படி ராமருக்கு அப்பயும் கோபம் இருக்கா, சுக்ரீவனை ராமரோட பிரிச்சிருங்கோ, பேத நீதி. சோ சுக்ரீவனை பிரிச்சுட்டோம்னா, சுக்ரீவனை பிரிச்சுட்டோம்னா ராமருக்கு பலம் கிடையாது, அவர் நம்மளை அட்டாக் பண்ண மாட்டார்.
சோ இதுவும் வரலையா, சுக்ரீவனை பிரிச்சும் ராமர் சண்டைக்கு வருவேன்னு வந்தாரா, அப்ப நீங்க தண்ட நீதி எடுத்து நீங்க சண்டை போடணும்னா, ஆனா இப்போ அந்த ஒரு வழியில நீங்க இந்த கான்ஃபிளிக்ட் தீர்த்திடலாம் அப்படின்னு இருக்கும்போது நீங்க அதுதான் பண்ணணுமே தவிர உடனே எடுத்தோடனே தண்டம் யுத்தம் அப்படின்னு நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கறாரு. ஏன்னா அவர் சொல்ற ராமர் வந்து ஸ்வயம் பகவான், பரம புருஷன் அவர். ராமவி ஹரி நர ரூபம்னு சொல்றாரு இல்லையா, ஹரியே நர ரூபத்துல வந்திருக்கார். அப்படி இருக்கும்போது பிரேமை நிறைந்த பார்வையால அவரை பார்க்கணுமே தவிர விரோதத்தோட நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு அவர் சொல்ற. அண்ணா உங்களுக்கு தெரியாததுன்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்க வந்து வேதம் பயின்ற அந்த வம்சத்துல வந்திருக்கீங்க நீங்க இல்லையா, அப்பேற்பட்ட சிவபக்தன் நீங்க. பிரம்மதேவனையும் உங்க தபசுனால கட்டுப்படுத்தி இருக்கீங்க நீங்க. அப்புறம் உங்க தபசுக்கு கட்டுப்பட்டு அவர் வந்து உங்களுக்கு எல்லா வரங்களும் கொடுத்திருக்காரு. உங்களை கண்டு பயப்படுறாரு அவர் அப்படின்னா அது உங்க தபசுக்கு பயந்தது. உங்க அப்பேற்பட்ட தபசு இருக்கு உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது வேதத்துல உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? அப்பேற்பட்ட உங்களுக்கு அவர் சுயம் பகவான் உங்களுக்கு புரியலையாண்ணா அப்படின்னு ராவணன் கிட்ட சொல்றார் விபீஷணன். அவர் சொல்ற, நீங்க வந்து பல ஸ்திரீகள்கிட்ட காமவசப்பட்டு நீங்க அவளை பலவந்தமா தூக்கின்னு வந்திருக்கேன். இது வந்து புதுசு. சீதாமா இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி நிறைய பேர் ராவணன் வந்து அழகுல மயங்கி தூக்கின்னு வந்திருக்கான் ராவணன். பட் இந்த இடத்துல விபீஷணன் சொல்ற, உங்க பலத்துல அவளும் மயங்கிட்டோம். உங்க பலத்திலயா இருக்கட்டும், உங்களோட சார்ம்லயா இருக்கட்டும், இல்ல உங்ககிட்ட இருக்கிற எதுலயோ அவளும் மயங்கி தேர் ஹாப்பி ஹியர். அதனால அது வேற. அதெல்லாம் வந்து ராட்சச விதானம்னு சொல்றது ராவணன் சொல்றது. அது உண்மையான ராட்சச விதானமே. இவ்வளவு பேரை கல்யாணம் பண்ணிட்டா ராவணன் அப்படின்னாலும் அவ விருப்பப்பட்டு தூக்கின்னு வந்தது, அவ விருப்பப்பட்டு அது பண்ணது. ஆனா விபீஷணன் இங்க சொல்ற, ஆனா சீத்தையோ நீங்க தூக்கின்னு வந்து 10 மாச காலமாச்சு, ஒரு நாள் கூட உங்களுக்கு திரும்பி கூட பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது அது நல்லது இல்ல. அவனை திரும்ப ராமர்கிட்ட கொண்டு கொடுத்துருங்கோ. ஏன்னா வந்ததுல இருந்து அவ வந்து தபசு பண்ணிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஒரு பிரியமா இல்லையோ, உங்க ஒரு கண்ணால் ஒரு பார்க்க கூட இல்லை. வந்ததுல இருந்து ராம தியானத்துல இருக்கா, ராமர் இடத்துல தபசு பண்ணிட்டு இருக்கா. அப்படிங்கும் போது அண்ணா நான் சொல்றதை கேளுங்கோ. நான் எப்போதும் அனுக்ஷணமும் உங்களை பத்தியே தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு எது மங்களம் தரும் அப்படிங்கறதே தான் என் மனசுல எப்போதுமே இருக்கு. அதனால நான் நிஜமா உங்களை மன்றாடி கேட்கிறேன். இங்க ராமர் கிட்ட டைரக்டா சீத்தையை கொண்டு ஒப்படைச்சிருக்கோம். வேற யாரோ ஒரு மெசஞ்சரை கூட்டு அனுப்பாதீங்க, நீங்களே ராமர் கிட்ட போயிட்டு சீத்தையை ஒப்படைச்சிருங்கோ அப்படின்னு பண்ணுங்க. ஏன்னா அவர் ராமர் வந்து சரணாகத பிரியன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையான்னா, ராமர் சரணாகத பிரியன். ஆனா நீங்க சரணாகதி பண்றதுக்கு வந்து நான் எப்படி இன்னொருத்தர் போய் சரணாகதி பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, ஆஞ்சநேயரும் சொல்ற, சீதாமாவும் சொல்ற, நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது ஒரு சத்தியம் பண்ணிக்கோங்க ராமர் இடத்துல. நீ ஒரு மன்னிப்பு கேட்டு நீங்க சத்தியம் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டாவது எடுத்துருவார் ராமர் அப்படின்னு எல்லாம் பல விதமா சொல்லி பார்க்கிறாரு விபீஷணன். அடுத்தது சொல்ற, உங்களுக்கு வேதவதியோட சாபமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நந்திகேஸ்வரருடைய சாபமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் கம்மிங் இன் டு ஒன் பிளேஸ், இட் இஸ் ஆல் ஃபாலிங் இன் டு பிளேஸ் ரைட் நவ். ஏன்னா வேதவதியோட சாபமும் ஒரு ஸ்திரீ மேல நீ வந்து வேதவதியோட சாபம் என்ன அப்படின்னா, உன் மேல விருப்பப்படாத ஒரு ஸ்திரீ மேல நீ விருப்பப்பட்டு அவளை பலவந்தமா நீ தூக்கின்னு வந்ததுனாலே உனக்கு அழிவு அப்படின்னு சொல்லியிருக்கா. இங்க அதுதான் நடக்கிறது அண்ணா. நந்திகேஸ்வரோட சாபம் என்ன, வானர வீரர்களான வானர முகம் கொண்ட ஒருத்தர் வந்து ஒன்னு அடிப்பார், அவரோட துணை கொண்டு வந்து ஒன்னு அடிப்பார் அப்படிங்க. இங்க ராமரும் வானர சைன்யத்தோட வந்துட்டு இருக்கார். அப்படிங்கும் போது உங்களுக்கு கிடைச்ச எல்லா சாபமும் இட் இஸ் ஆல் ஃபாலிங் இன் டு பிளேஸ் இல்லையா. அதனால அண்ணா நீங்க இதெல்லாம் அதோட சீத்தை இங்க வந்ததுல இருந்து அப்பேற்பட்ட ஒரு துர்சகுனங்கள்லாம் கெட்ட சகுனங்கள்லாம் வந்துட்டு இருக்க, நரி ஓடிடுறது அப்படிங்கிற மாதிரி கெட்ட சகுனங்கள்லாம் வந்ததுல சீத்தை இங்க வந்ததுல இருந்து 10 மாச காலமா அதெல்லாம் அந்த சகுனங்கள்லாம் இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். டைம் இஸ் நாட் வித் அஸ் ரைட் நவ். இந்த காலம் நமக்கு நல்லது இல்லைன்னு தோன்றது, அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு விபீஷணன் சொல்லி பார்க்கிறார். முதல்ல ஹிதத்தை சொல்லி பார்த்தார், அவர் பரமபுருஷன் சொல்லி பார்த்தார். அடுத்தது காலம் நமக்கு சாதகமா இல்ல அப்படின்னு கொஞ்சம் டாக்டிக்கலா, கொஞ்சம் பிராக்மேட்டிக்கலா, ரியலிஸ்டிக்கா பேசி பார்க்கிற, டாக்டிக்கலா பேசி பார்க்கிற. நான் சொல்றேன், சீதை எப்பேற்பட்ட பதிவிரதை. ஏன்னா 10 மாச காலம் இங்க இருந்தும் நீங்க அவ்வளவு போய் பேசியிருக்கல, அங்க ராட்சசிகள் சுத்தி அவள் இது பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும் போதும் ராமர் இடத்துல அப்பேற்பட்ட ஒரு ஒரு பிரியம் மாறாத ராமர் கிட்ட வெச்ச கண் வாங்காம வேற ஒருத்தர் மனசுல ஒரு துள்ளி கூட க்ஷண மாத்திரம் கூட நினைச்சு பார்க்காம இருக்கா. அப்படிங்கும் போது அவ எப்பேற்பட்ட பதிவிரதன்னு நமக்கு புரியறது இல்லையா. அந்த பதிவிரத்தையோட கண்ணீர் இனிமே லங்கையில படக்கூடாதுன்னா, அது லங்கையில பட்டுதான் எனக்கு என்னமோ தோன்றுது, நமக்கு
இங்க இருக்கிற ஸ்திரீக்கள்லாம் அவ எப்படி அழுதுட்டு இருக்காளோ அந்த மாதிரி எல்லாரும் அழ போறான்னு தோன்றது. அதனால அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம வந்து we should not allow that to happen. அதனால அண்ணா என் மேல கோச்சுக்காதீங்க, நான் சொல்றது கேளுங்கோ, உங்களோட ஹிதத்தை தான், உங்களுக்கு எது மங்களமோ அதுதான் நான் எப்போதுமே நினைச்சிட்டு இருப்பேன், அதுதான் நான் சொல்றேன். இப்பவும் நீங்க வந்து சீதையை திரும்ப ராமன் கிட்ட கொண்டு ஒப்படைச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லும்போது ராவணன் வந்து விபீஷணன் சொல்ற தம்பி சொல்றான். தம்பி யூஸ்வலா ஏதாவது தர்மத்தை தான் சொல்லுவான், இருந்தாலும் சீதையை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஆனா தம்பியும் சொல்றான். அதனால சொல்ற சரி ஓகே நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான் ராவணன். ஸோ நாளைக்கு சபையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான் ராவணன். விபீஷனும் ஓகே ஏதோ அட்லீஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா நோ அப்படின்னு சொல்லாம நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஏதோ நம்மளால முடிஞ்சது, ஏன்னா அன்டில் த வெரி எண்ட் நம்மளால ஆனது நம்ம பண்ணணும் இல்லையா. விபீஷனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரோட கிரகத்துக்கு போற. அடுத்த நாள் திரும்ப சபையில இந்த பேச்சை ஆரம்பிக்கும் போது விபீஷன் இந்த பேச்சை ஆரம்பிச்சு திரும்ப இதையே சொல்றார். அப்போ வந்து இந்திரஜித் எல்லாம் வந்து சித்தப்பா இப்படிதான் ஒரு கோழை அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி இன்சல்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது விபீஷணனுக்கு இந்த இடத்துல கோபம் வருது. என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஆட்கள் ராவணன் அண்ணா சுத்தி இருக்கிறதுனாலதான் அண்ணா வந்து, ஏன்னா இட்ஸ் வந்து மிஸ்பிளேஸ்டு கான்ஃபிடன்ஸ் இல்லையா. கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் த கான்ஃபிடன்ஸ் ஷுட் நாட் பி மிஸ்பிளேஸ்டு இல்லையா. ஸோ இந்திரனை நீ ஜெயிச்சிருப்ப, ஆனா ராமரும் இந்திரனும் ஒன்னா விபீஷன் கேட்கிற, ரைட்? நீ இந்திரனை ஜெயிச்ச, தேவர்கள் தான் ஜெயிச்ச அப்படிங்கறதுனால ராமனையும் ஜெயிச்சிடலாம், அதெல்லாம் ஈஸி, மனுஷன் தானே அப்படின்னு நீ நினைக்கிற. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை பாரு. நீ பாட்டுக்கு உன்னோட கான்பிடன்ஸ்னால நீ இப்படி தைரியமா பேசுறதுனாலதான் நீ தான் தூக்கி கொடுக்குற அண்ணாவை. அதை கேட்டுதான் அண்ணா வந்து கெட்டு போறான். இப்படி அண்ணா எப்ப பதில் ராவணத்துல யுத்தம் பண்றேன்னு சொன்னது உங்களாலதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ராவணனுக்கு இந்த இடத்துல கோவம் வருது. என்னமா நீ ஏன் பிள்ளை அந்த மாதிரி சொல்லுவ அப்படின்னு இந்த இடத்துல கோபம் வருது. கோவப்பட்டு அப்பேற்பட்டு நீ என் தம்பியே இல்லை, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அசிங்கப்படுத்திடுறா விபீஷணரை. அதனால நீ சபையில இருந்து போ அப்படின்னு எட்டி உதைக்கிறான் ராவணன். சரின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார். தன்னுடைய 4 மந்திரிகளை கூப்பிட்டு 4 மந்திரிகளை கூப்பிட்டு அவர் வந்து கிளம்பிடுறார் லங்கையை விட்டு கிளம்பி ராமர் போய் சரணாகதி பண்றதுக்காக போற. இந்த இடத்துல வால்மீகி பகவான் சொல்ற, இந்த இடத்துல விபீஷணர் ஸ்ரீமான் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அதுக்கான காரணம் சொல்றாரு. என்ன ஆச்சுன்னா, அவர் ஆகாச மார்க்கமா பறந்து போறாரு இல்லையா ராமர் இடத்துல சரணாகதி பண்ணணும்னு. அப்போ சீதாம்மா கீழே இருந்து பாக்குறா, யார் அந்த 5 பேர் போறா, முன்னாடி ஒருத்தர் இருக்கார், அவர் பின்னாடி 4 பேர் இருக்காரு, யார் அவர் அப்படிங்கும் போது பக்கத்துல இருந்த ராட்சசிகள் திருஜிட்டா சரமா போன்ற ராட்சசிகள்லாம் இருக்கா இல்லையா. அந்த சரமா சொல்றான்னா, அதுதான் எங்க அப்பா விபீஷணர் ராமர் இடத்துல சரணாகதி பண்றதுக்காக போறாருன்னு நினைக்கிறேன், லங்கையை விட்டு போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அப்படிங்கும் போது சீதாமா அப்பேற்பட்ட ஒரு கருணை நிறைந்த பார்வையால கட்டாட்சம் பண்றா. அதனால இந்த இடத்துல ஸ்ரீமான் அப்படின்னு வால்மீகி பகவான் இந்த இடத்துல சொல்றார் அப்படின்னு இந்த இடத்துல வால்மீகி பகவான் ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, சொத்தை விட்டுட்டார், சம்பத்தை விட்டார், அண்ணா குடும்பத்தை விட்டார், எத்தனையோ விட்டுட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டார். ஆனா இந்த இடத்துல ஸ்ரீமான்னு சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா ஸ்ரீ மகாலட்சுமியோட தாயாரோட பரிபூர்ண கட்டாட்சம் இப்ப அவருக்கு இருக்கிறதுனால ஸ்ரீமான் அப்படின்னு அவர் சொல்றார். வந்து ராமர் இடத்துல வால்மீகி பகவான் சொல்ற, ராமாயணத்துல சுக்ரீவ மகாராஜா வாண்டாள் கிட்ட தான் சொல்லி வாண்டாள் தான் ராமர் கிட்ட வந்து சொல்றா அப்படின்னு வால்மீகி பகவான் சொல்றாரு. இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா வந்து இந்த அடுத்த கீர்த்தனம் எப்படின்னா, விபீஷணர் டைரக்டா ராமர் இடத்துல சரணாகதி பண்ற மாதிரி இருக்கு, அதுவும் நடக்கிறது. பட் வானராள்கிட்ட பகவான் டைரக்டா ராமர்கிட்டயே போய் சரணாகதி பண்ற மாதிரி அடுத்த ஒரு கீர்த்தனை தான் வச்சிருக்காரு அவர். हे रघुवीर शरणं त्वमेव, हे रघुवीर शरणं त्वमेव, माता त्वमेव, पिता त्वमेव, भ्राता त्वमेव, सगुरु त्वमेव, हे रघुवीर शरणं त्वमेव, ज्ञानं नहि मे, ध्यानं नहि मे, योगो नहि मे, विरगो नहि मे, हे रघुवीर शरणं त्वमेव, राघव पाहि, रघुनन्दन पाहि, राम पाहि, सीतारमण पाहि, हे रघुवीर शरणं त्वमेव, ब्रह्माद्य किल पूजित चरण,
प्रेमिक बाबुक मंडल पालना हे रघुवीर शरणं त्वमेव. ராமனிடத்துல சரணாகதி பண்றாராம். மாதா त्वमेव पिता त्वमेव भ्राता त्वमेव सद्गुरु त्वमेव. அம்மா அப்பா பிராத்தா சுகிருத்து குரு எல்லாமே எனக்கு நீங்க தான் அப்படின்னு சரணாகதி பண்றார். ஞானம் நிஜமே, எனக்கு ஞானம் கிடையாது, தியானம் கிடையாது, யோகம் கிடையாது, எதுவுமே எனக்கு கிடையாது. இருந்தாலும் நான் சரணாகதி பண்ணேன். இது எதுவுமே இல்லாததுனால நான் சரணாகதி பண்றேன், சரணாகதின்னு வந்திருக்கேன் நானு அப்படிங்கிற. ராகவா ரகுநந்தனா ராமா சீதாராமனா நீங்க தான் என்னை காப்பாற்றணும், பாக்கி என்னை காப்பாத்துங்கோ, அபயம் கொடுங்கோ, நான் சரணாகதி பண்றேன். பிரம்மாத்யகில பூஜித சரணா, உங்க சரண கமலங்கள் எப்பேற்பட்டதுன்னா பிரம்மாதி தேவர்கள், பிரம்மருத்ராதி தேவர்கள் சகல புவனமும் உங்க சரணத்தை பூஜிக்கிறதே. அப்பேற்பட்ட சரணத்துல நீங்க எனக்கும் அபயம் தரணும். பிரேமிக்க பாவுக்க மண்டல பாலனா, அத்தனை பிரேமிக்க பாவுகர்களையும் நீங்க காப்பாத்தலையா, நீங்க உங்களோட சரணம் காப்பாத்துறதே. அப்பேற்பட்ட உங்க சரணத்துல எனக்கும் இடம் தரணும், நான் சரணாகதி பண்றேன், எனக்கு அபயம் கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றாராம் இந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு கீர்த்தனம் இது. ராகவ சதகத்துல 83வது கீர்த்தனம். அடுத்தது இந்த மாதிரி சொல்றாரு. அப்படிங்கும்போது ராமர் அவர் முடிவு பண்ணிட்டார் அபயம் தந்துடணும் அப்படின்னு. இருந்தாலும் சுக்ரீவன் கேட்கிறார், மற்ற வானரால்ட்ட எல்லாம் கேட்கிறார், உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு அவர் கேட்கிறார். ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் சொல்றார். பட் தி ஜிஸ்ட் ஆஃப் இட் இஸ் யாரும் கூடாது, அபயம் கொடுக்க கூடாதுங்கிற பல்வேறு காரணங்கள் சொல்றார். ஒருத்தர் சொல்றார் காலம் சரியில்லை, இவன் மேபி ராவணன் அமிச்சுதான் வந்திருப்பானோ நம்மள ட்ரிக் பண்றதுக்காக. மேபி சுக்ரீவன் சொல்ல மேபி எனக்கும் உங்களுக்கும் ஒரு பேதத்தை வர்றதுக்காக. ஏன்னா இது ஒரு நீதி இல்லையா, பேதம் பண்றதுங்கிறது ஒரு நீதி. சாமதான பேத தண்டனை பேத நீதி பண்றதுக்காக அந்த வழியில நம்மளை டாக்கிள் பண்றதுக்காக நம்ம 2 பேருக்கும் ஒரு ரிஃப்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காரோ அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி நிறைய விதம் சொல்றார். ராவணனே தான் விபீஷணன் ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்கானோ. ஸோ அப்படின்னா நிறைய பேர் நிறைய காரணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ராமர் என்ன சிரிச்சுட்டே கேட்டுட்டு கடைசி ஆஞ்சநேயர் அவர் ஒன்லி இஃப் இஸ் கால்ட் அப்பான் அவர் தன்னோட ஒப்பீனியன் சொல்லுவாருங்கிறதுனால ராமர் சொல்றாரு, ஆஞ்சநேயர் நீ என்ன சொல்ற, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படிங்கும்போது ஆஞ்சநேயர் சொல்ற, எனக்கு இவருக்கு அபயம் கொடுக்கணும், இவருக்கு அபயம் கொடுக்கணும்னு தோன்றது எனக்கு. ஏன் அப்படின்னா லங்கைக்கு போகும்போது இவர் எப்பேற்பட்ட ஒரு பக்தர்னு நான் பார்த்தேன், தர்ம வழியிலே நடக்கிறவர் அப்படின்னு நான் பார்த்தேன். இவர் எப்பேற்பட்ட பக்தர், விஷ்ணு பக்தர் அப்படிங்கிறதையும் நான் பார்த்தேன். நீங்க பகவான் அவர் உண்மையா உணர்ந்தவர், அவர் தெரிஞ்சிருந்தவர். அதனால இதுல இவரோட சித்தத்துல எதுவும் கல்மஷம், ஒரு டீவியஸ் பிளான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியல, உண்மையாதான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ராமரும் சிரிச்சுட்டே சுக்ரீவனை பார்த்து சொல்றார், ஸ்ருணு மம சஹஜ ஸ்வபாவம் சுக்ரீவ ஸ்ருதஜன சுபகரம் ஏவம் சரணகத ஜன ரக்ஷண விஷயே சன்னத்தோகம் சர்வ சமயே. அவர் சொல்ல, சுக்ரீவா உனக்கு என்னை பத்தி உனக்கு தெரியாதா, என்னோட சுபாவம், என்னோட உண்மையான சுபாவம், நிஜ சுபாவம் பத்தி உனக்கு தெரியாதா, அபயம்னு யாராவது சரணாகதின்னு யாராவது வந்தான்னா அவளுக்கு நான் கண்டிப்பா அபயம் கொடுப்பேன். காலம் நேரம் இதெல்லாம் எனக்கு தெரியாது, சர்வ சமயே எந்த சமயத்துல யாரு வந்தாலும், ராவணனே வந்தாலும் நான் அபயம்னு வந்தானா நான் அபயம் கொடுத்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்றார். கோபதூஷித ஹிருதயமபி மகா பாப பூரித சரிதமபி காமமலின மானசமபி மம நாம பஜந்தம் ந த்யஜாமி ஸ்ருணு மம சஹஜ ஸ்வபாவம் சுக்ரீவ ஸ்ருதஜன சுபகரம் ஏவம் சமதமதி குண ரஹிதமபி லோகே சர்வதூராச்சார சகிதமபி சக்ருதபி நாம கீர்த்தயந்தம் மாம் சரணகதம் மஹம் ந த்யஜாமி ராவணனுஜ
ராவணானுஜோ விபீஷணோ வா அथवा ராவணஸ்வயம் ஆகதோ வா அனய சர்வ शरण्योऽहं सुग्रीव अभयं दत्तं प्रेमपूर्वम् एव शृणु मम सहज स्वभावं सुग्रीव श्रितजनशुभकरम् एवं சுக்ரீவா நான் சொல்றது கேளு. எல்லாரும் உன்னை போல நண்பனாயிட மாட்டா, எல்லாரும் பரதனை போல தம்பியாயிட மாட்டா, எல்லாரும் என்ன போன்ற ஒரு புத்திரனா ஆயிட மாட்டா. எவ்ரிபடி கம்ஸ் இன் டிஃப்ரெண்ட். ஒரு புத்திரனா இருக்கட்டும், ஒரு அப்பாவா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஒரு பிராத்தாவா இருக்கட்டும், they come in different shapes இல்லையா, different qualities. அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. not everybody is the same. அப்படி இருக்கும்போது நான் யாரையும் பேதப்படுத்தி பார்க்க மாட்டேன். பரதன் போன்ற ஒரு தம்பிக்கு தான் நான் சரணாகதி பண்ணுவேன். சுக்ரீவனை போன்ற ஒரு மித்தனுக்கு தான் நான் அபயம் கொடுப்பேன். சரணாகதி பண்ணேன். பரதனை போன்ற ஒரு தம்பிக்கு தான் நான் அபயம் கொடுப்பேன். லக்ஷ்மணரை போன்ற ஒரு தம்பிக்கு தான் நான் அபயம் கொடுப்பேன். சுக்ரீவனை போன்ற ஒரு மித்தனுக்கு தான் நான் அபயம் கொடுப்பேன். அப்படின்லாம் கிடையாது. யாரு என்கிட்ட அபயம், என்கிட்ட சரணாகதின்னு யாரு வந்தாலும் அவ அத்தனை பேருக்கும் அந்த கணமே நான் அபயம் கொடுத்துருவேன். சுக்ரீவா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் சொல்றார். அவன் கோப தூஷித்த கோபம் தூஷணம் அப்படிங்கிற இந்த குணங்கள் தான் இருந்தாலும் சரி, பாப்ப கடல்ல மூழ்கின்றிருந்தவனா இருந்தாலும் சரி, காம கடல்ல மூழ்கின்றிருந்தாலும் சரி, என் நாமத்தை ஒரு தடவை பை ஆக்சிடென்ட் சொன்னாலும் நான் அவனுக்கு அபயம் கொடுப்பேன். அவன் என்ன சார்ந்தவன் அப்படின்னு அவர் ராமர் சொல்றாரு இந்த இடத்துல. நம்ம ஒரு சத்தியத்தை அந்த பர்சன் அபயம் சரணாகதின்னு யாராவது ஒருத்தர் வர அப்படின்னா அவர் சத்தியம், தர்மம், நேர்மை, நியாயம் அப்படிங்கிற இந்த குவாலிட்டிஸ்ல இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சாஸ்திர சம்மதமான ஒரு வாழ்க்கையில அந்த பர்சன் வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு பர்சன் சரணாகதி பண்ணாதான் அபயம் கொடுப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. சமாதமாதி குணங்கள் இருந்தாதான் அபயம் கொடுப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. என்கிட்ட எப்பேற்பட்ட ஒரு அபராதம் பண்ணியிருந்தாலும் சரி, சரணாகதிங்கிறதுக்கு சில குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அது ஒரு மெயின் குவாலிட்டி என்னன்னா விசுவாசம், மகா விசுவாசம் இருக்கணும். நம்ம ஒருத்தர் சரணாகதின்னு போறோம் அப்படின்னா அவர் இடத்துல அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம், 100% விசுவாசம் இருக்கணும். ரைட்? எதுக்கும் இவர்கிட்டையும் ஒரு சரணாகதி பண்ணி வைக்கிறேன், அவர்கிட்டையும் ஒரு சரணாகதி பண்ணி வைக்கிறேன், எது நமக்கு வேலை நடக்கிறதோ நடக்கட்டும் அப்படின்னு இருந்தா அந்த சரணாகதி பலிக்காது இல்லையா. ராமர் இந்த இடத்துல சொல்ற அந்த மாதிரி ஒரு பர்சன் என்கிட்ட என்னோட நாமத்தை ஒரு தடவை சொன்னாலும் நான் அவனுக்கு அபயம் தருவேன். சரணாகதிக்கு ஏத்த மாதிரி ஒரு குவாலிட்டி இல்லைனாலும் அதுக்கு அகேன்ஸ்டா அத்தனை குவாலிட்டியும் இருந்தாலும், காமம், தோஷம், பாப்பங்கள், பாப்ப கடலையே மூழ்கி இருக்கிறது, சத்தியம்னா என்னன்னே தெரியாம இருக்கிறது, சாஸ்திரம்னா என்னன்னே தெரியாம இருக்கிறது, தர்மம்னா என்னன்னே தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது, என்கிட்ட அபராதம் மேல அபராதம் பண்ணிட்டு இருந்தாலும் என்கிட்ட ஒரே ஒரு தடவை என்னுடைய நாமா சொல்லி ராமரை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு தடவை, ஈவன் வித்தவுட் மீனிங், நீ வாயால ஒரு தடவை சொன்னாலும் நான் உனக்கு அபயம் தருவேன். என் நாமத்தை ஒரு தடவை சொன்னாலும் எப்பாடுபட்டாலும் நான் அவனை காப்பாத்தியே தீருவேன். அதுதான் என்னுடைய தர்மம், என்ன போன்ற சாதுக்களுக்கு அதுதான் தர்மம் அப்படின்னு இந்த இடத்துல ராமர் சொல்ற. ராவணானுஜோ விபீஷணோ அத்தவா ராவணோ அப்படிங்கிற இது ராவணனுடைய தம்பி விபீஷணன். அதனால இந்த சமயத்துல ராவணன் தம்பியை நீங்க ஏத்துக்கூடாது அப்படின்னு சுக்ரீவா நீ சொல்ற. ராவணன் தம்பி விபீஷணன் இல்ல, ராவணனே இங்க அபயம் அப்படின்னு கேட்டாலும், இங்க சரணாகதி பண்ணினா அவனுக்கும் நான் அபயம் தருவேன். இந்த இடத்துல சொல்ற வால்மீகி பகவான் சொல்ற இந்த இடத்துல, சுக்ரீவா நீ போய் விபீஷணன் அழைச்சிட்டு வா. விபீஷணன் பின்னாடி ராவணன் இருந்தான்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போடணும்னு அவசியம் இல்ல, அவனையும் கூட்டிண்டவா, அவனுக்கும் நான் அபயம் தந்தாச்சு அப்படின்னு இந்த இடத்துல ராமர் சொல்றார். அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு எளிமையா பழகுறார் நம்ம கிட்டலாம் அப்படின்னு ஒண்ணு, எவ்வளவு எளிமையா நம்ம அவரை அடையலாம் அப்படின்னு இந்த இடத்துல அவருடைய அந்த சுலப சுபாவத்தை எடுத்து சொல்றாரு இந்த இடத்துல. அபயம் அப்படின்னு ஈவன் வித்வுட் மீனிங் டு நம்ம அபயம் அப்படின்னு ராமர்கிட்ட போனோம் அப்படின்னா நம்மளுடைய தோஷங்கள் எதையுமே பாக்குறது இல்லை, நம்மளோட குவாலிட்டிஸ் எதையுமே பாக்குறது இல்லை, நம்மளோட கேப்பபிலிட்டிஸா இருக்கட்டும், நம்மளோட குவாலிட்டிஸா இருக்கட்டும் எதையுமே பாக்குறது இல்லை, இவன் நல்லவனா கெட்டவனா எதையுமே பாக்குறது இல்லை. அபயம் அப்படின்னு அவர்கிட்ட போனாலே நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அவர் நம்மள தூக்கின்றுவார் இல்லையா. நீ பொறுமையா என்கிட்ட வா அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு அடி எடுத்து வச்சாலும் நம்மளை நோக்கி அவர் ஓடி நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. ராவணனாவே இருந்தாலும் என்கிட்ட எவ்வளவு அபராதம் பண்ணியிருந்தாலும் அவனுக்கும் நான் அபயம் தருவேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு இல்லையா. அதனால விபீஷணன் வராராம். விபீஷணன் வந்த உடனே பிரபு அப்படின்னு ஓடி அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றாராம். ராமரும் ஒரு அவ்வளோ நாள் பழகின ஒரு சக்கா மாதிரி அவரையும் தூக்கிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு குச்சத பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காராம்.
பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல உட்காத்தி வச்சிருந்து அவருக்கு முன்னாடி அவரோட சேர்ந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சா வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிற சரணாகதிக்கு அவையும் கொடுத்துட்டார். வாட் ஆர் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிற விபீஷணனும் வந்து ராவணனை பத்தி அத்தனை விஷயமும் சொல்றாரு. நீங்க வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணலாம், ராவணனுக்கு இந்த மாதிரி இந்த சேனாபதிகள்லாம் இருக்கா, இவ்வளவு புத்திரர்கள் இருக்கா, இந்த 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 சேனாபதி இந்த 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 படைக்கு இந்த சேனைக்கு இவர் சேனாபதி, இவர் வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்து வருவார், இவர் இங்கேருந்து இவர் ஆகாச மார்க்கமா வந்து அட்டாக் பண்ணுவார், இவர் மாயை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவார், இவர் வந்து நார்தர்ன் கேட்ல இருந்து அட்டாக் பண்ணுவார், இவர் வெஸ்டர்ன் கேட்ல இருந்து அட்டாக் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அத்தனை இதையும் சொல்றாரு. நம்ம போனோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருந்து போனா நமக்கு ஈஸியா இருக்கும், இந்த இடத்துல டிஃபென்சஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அத்தனையும் சொல்ற. இதெல்லாம் கேட்கும்போது என்ன சொல்ற, வானராளுக்கும் இவர் மேல நம்பிக்கை வருது. நம்பிக்கை வந்துருத்து, ராமர் அபயம் கொடுத்துட்டு நம்பிக்கை வந்துருத்தோம். பட் இதெல்லாம் கேட்கும்போது அவளுக்கும் ஓகே, நம்ம நிஜமாவே உண்மையதான் வந்திருக்கான் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் வந்து ராமர் இடத்துல இருக்கிற ஒரு அன்பு இல்லையா, நம்ம ராமருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அன்புனாலதான். நாட் தட் தே ஹேவ் எனிதிங் அகைன்ஸ்ட் விபீஷணா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, ராமருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவளுக்கு இருக்கிற ஒரு அன்பு. அதனால வர ஸோ விபீஷணன் இந்த மாதிரி லங்கை இப்படி அட்டாக் பண்ணலாம், இப்படி அட்டாக் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம், நம்ம இப்படி டிஃபெண்ட் பண்ணணும், இப்படி அட்டாக் பண்ணணும் அப்படிலாம் சொல்லும்போது ராமர் சொல்றாரு அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் லங்கை போனதுக்கு அப்புறமா அதெல்லாம் லங்கைக்கு எப்படிப்பா போறது அப்படிங்கும்போது இப்போ இவ்வளோ பெரிய சமுத்திரம் இருக்கே, இந்த சமுத்திரத்தை தாண்டி எப்படி போறது அப்படிங்கும்போது அந்த சமுதிரத்தை தாண்டி எப்படி போறது அப்படின்னு விபீஷணன்ட்ட உபாயம் கேட்கிறார். ஏன்னா ராமருக்கு இந்த இடத்துல அவர் வந்து அவருடைய தெய்வத்துவத்தை காண்பிக்க வேண்டாம், ரைட்? மனுஷனா இருக்கு, மனுஷனாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ ஒரு மனுஷன் சமுதிரத்தை நீ வத்தடிக்க முடியாது, ரைட்? சமுதிரத்தையே பஸ்மமாக்கிட்டு நடந்து போக முடியாது. அதனால ராமர் சொல்ற ஸோ ஒரு மனுஷனா இருக்கும்போது வாட் ஆர் மை ஆப்ஷன்ஸ் அப்படின்னு யோசிக்கும் போது ஏன்னா வானரன்னா பறந்தே வேணா கூட போயிடுவார். பட் இந்த இடத்துல விபீஷணருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால விபீஷணன்ட்ட கேட்கிறார். விபீஷணன் நீங்க சொல்லுங்க என்ன பண்ணா சொல்லுங்க, ஹவு டு வி கிராஸ் திஸ் ஓஷன் அப்படிங்கும்போது விபீஷணன் சொல்ற நம்ம பண்ணா சமுத்திரராஜட்ட சரணாகதி பண்ணலாமே அப்படின்னு. ஏன்னா அவரோட ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவர் சரணாகதி பண்ண ராமர் அபயம் கொடுத்துட்டார், அவருக்கு வேணுங்கிறது நடந்துருத்தோ, ராமரோட பக்கத்துல வந்து உட்கார்ந்து வந்துட்டார். அதனால சொல்லி நீங்க சமுத்திரராஜட்ட சரணாகதி பண்ணலாமே நம்ம அப்படிங்கிற. ராமரும் வந்து ஓகே பண்ணலாமே அப்படின்ட்டார். ஏன் அப்படின்னா அவருடைய ஒப்பீனியனுக்கு வேல்யூ பண்றாரு. ஏன்னா ராமர் வந்து ஒருத்தரோட ஒப்பீனியனை வேல்யூ பண்ணா அவரோட ஒப்பீனியன் கேட்க மாட்டார். ஒப்பீனியன் கேட்டு சரணாகதியா அதெல்லாம் சரியா வராது, நம்ம வேற எதாவது பண்ணலாம் அப்படின்னு பண்ண மாட்டார் இல்லையா? அது நம்ம பண்ணக்கூடாது. ராமர் எடுத்து காமிக்கிறார், நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கறோம்னா அவ என்ன சொல்றா அது பண்ணணும், அது பண்ண மாட்டோம்னா அவள்கிட்ட ஒப்பீனியன் கேட்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால அவர் வந்து சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தர்ப சைன்யத்தில் ஏறி உட்கார்ந்து 3 நாள் சரணாகதி பண்ற அந்த காட்சியை ஸ்ரீ அண்ணா 85வது கீர்த்தனையில பாடுறார். सरस समीरे सागर तीरे शब्दित वीचिनी करे समुदित चंद्रे सद्गुण सांद्रे ध्यायति कपि परिवारे शेते रघुपति कुशशयने सीदं सीता विरहेण शेते रघुपति कुशशयने रक्षित भुवनं राक्षसदमनं कलयन् भुजमुपधानम् पश्यन् लक्ष्मणं शोकनिमग्नं भावयन् देवं वरुणं शेते रघुपति कुशशयने श्यामलगात्रं सरसिजनेत्रं वानरराजेन्द्रमित्रं परमपवित्रं पुण्यचरित्रं पश्यति प्रेमिको विचित्रं शेते रघुपति कुशशयने सीदं सीता विरहेण शेते रघुपति
குஷசயனே சொல்ற தர்பாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, தர்ப சயனத்துல படுத்துட்டு இருக்க. ராத்திரி ஆயிடுத்தான், முதல் நாள் ராத்திரி ஆயிடுத்தான். ஒரு நாள் அந்த விபீஷன் வந்ததுலேருந்து சரணாகதி பண்ண ஆரம்பிச்சது. அன்னைக்கு ராத்திரி தர்பசயனம் விரிஞ்சு தர்பசயனத்துல படுத்துட்டு இருக்காராம். சரணாகதி பண்றார் சமுத்திரராஜன் இடத்துல வருண தேவர்கிட்ட சரணாகதி பண்றார், அவளை தியானம் பண்றார், தபஸ் பண்றார் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா சொல்ற. அதெல்லாம் ஒரு வியாஜம். உண்மையா என்ன பண்றாரு அப்படின்னா, சீதன் சீதா விரகேன, அந்த சமுத்திரம் எப்படி இருக்கா, சமுத்திரம் அந்த ஒரு பீச்சுக்கு போனோம், ஒரு கடலுக்கு போனோம் அப்படின்னா அப்படி ஒரு பிரீஸ் இருக்கு, காத்தடிக்கும் இல்லையா. ராமருக்கு தோன்றதான், இந்த காத்து சீத்தை மேல பட்டுதானே என்கிட்ட வந்திருக்கு, என் மேல படுறது இப்போ அப்படின்னா சீத்தையோட ஸ்பர்ஷம் எனக்கு கிடைக்கிறது இப்போ அப்படின்னு அந்த இடத்துல சீதாமோட விரகத்துல இருக்க. அதனால தியானம் பண்ற, சரணாகதி பண்ற அப்படின்னு இதெல்லாம் ஒரு வியாஜம். நம்ம கண்ணை துடைக்கிறதுக்கு, அதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் வியாஜம். உண்மையா என்ன பண்றாரு அப்படின்னா, சீதா விரகேன, சீதா விரகத்துல இருக்கார் ராமர் அப்படிங்கிற அந்த சீன் எப்படி இருக்குன்னு அவர் சொல்ற. வேவ்ஸ் எல்லாம், அந்த அலைகள்லாம் ஜோன்னு கர்ஜிக்கிற மாதிரி இருக்காங்க. அப்படின்னு அலைகள்லாம் கர்ஜிச்சுட்டு அப்படி சத்தம் போட்டுன்னு வருதான். ராத்திரிங்கிறதுனால சந்திர கிரணங்கள்ல வந்து அந்த தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி வருதான். ராமர் அங்க குஷ சயனத்துல தர்ப சயனத்துல படுத்துட்டு இருக்காராம். கபி பரிவாரங்கள்லாம் மொத்தமா சூழ்ந்து ராமரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அப்படி சூழ்ந்து நின்று ராமரையே பார்த்துட்டு இருக்காளாம். அந்த கபி பரிவாரங்கள் வானராள்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்காளாம். சோகமே வடிவானவளா இருக்கலாம். ஏன்னா எப்பேற்பட்ட ராமர் உருண்டு திரண்ட புஜங்கள்ல இப்படி படுத்துட்டு இருக்காரு. எப்பேற்பட்ட புஜங்கள் அது, ராட்சசர்கள்ல அடிக்கக்கூடிய ஒரு புஜம். இந்த உலகத்தையே ரட்சித புவனம் இல்லையா, இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய அந்த புஜம், ராட்சசர்களை அடிக்கக்கூடிய அந்த புஜம், அந்த புஜத்தை ராமர் வந்து தலகாணியே வச்சு படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு லக்ஷ்மணர் அதை பார்த்து அப்பேற்பட்ட அப்படி அவ்வளவு ஒரு வருத்தம் வருதான் அவருக்கு. இப்படி கஷ்டப்படுறாரு அண்ணா அப்படின்னு இருக்காராம். ராமர் எப்படி இருக்காருன்னு சொல்றாரு, நீலமேக சாமணனா இருக்காரு, சுக்ரீவ மித்திரனா இருக்காரு ராமர் அப்படிங்கிற. அவருடைய அரவிந்த நேத்திரத்தை அந்த அரவிந்த நேத்திரங்கள் மூடிண்டு படுத்துன்னு சயனிச்சுட்டு இருக்காராம். இந்த இடத்துல சிஷ்ய அண்ணா சொல்ற, என்ன சொல்ற, இப்பேற்பட்ட இந்த பிரபு, சரணாகத வத்சரனான இந்த பிரபு, ரட்சித புவனத்தையே ரட்சிக்கக்கூடிய இந்த பிரபு ஒரு சாதாரண மனுஷன் போல ஒரு சமுத்திரராஜகிட்டும் வருணதேவன்கிட்டும் சரணாகதி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வியந்து போறாரு. விசித்திரமா இருக்காம இந்த காட்சி சிஷ்ய அண்ணாக்கு. அவர் சொல்ற, பஷ்யத்தி பிரேமிக்கும் விசித்திரம், எனக்கு விசித்திரமா இருக்கு இந்த காட்சியை பார்க்கும் போதே அப்படின்னு சிஷ்ய அண்ணா சொல்றாராம். ஏன்னா இப்பேற்பட்ட பிரபு மத்தவாள்லாம் தன்கிட்ட சரணாகதி பண்ற அப்படிங்கும் போது இவர் ஒரு சாதாரண மனுஷன் கூட, தன்னோட பிரபாவம் அறியாதவர் மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் போல சரணாகதி பண்ணிட்டு இருக்காரு சமுத்திரராஜா கிட்ட அப்படின்னு வியந்து போறாராம் இந்த இடத்துல சிஷ்ய அண்ணா. 3 நாள் ராமர் வந்து ராப்பகல சரணாகதி பண்ற, தியானம் பண்ற. 3ஆவது நாள் சாயந்தரம் கண்ணை முழிச்சு பாக்குற, லக்ஷ்மணா எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கிற. 3 நாள் ஆச்சு அப்படின்னா, என்ன ஒரு மரியாதைக்காக சமுத்திரராஜா என்கிட்ட என் முன்னாடி வரலையே, ஏன்னா 3 நாள் நான் வந்து சரணாகதி பண்ணிட்டு இருக்கேன், ஒரு மரியாதைக்கு கூட வரவே இல்லை. என்ன நினைச்சுட்டு இருக்கேன் சமுத்திரராஜனே, என்ன நினைச்சுட்டு இருக்க நீ, நான் வந்து சரணாகதி பண்றேன் அப்படிங்கறத கையால் ஆகாதவன்னு நினைச்சியா நீ எனக்கு வேற கதியே இல்லைன்னு நினைச்சியா? இப்ப பாரு, என்னோட லக்ஷ்மணா என்னோட ஆயுதங்களை கொண்ட அக்னியாஸ்திரம் போட்டு இந்த சமுத்திர ஜலம் மொத்தமா வத்த அழிச்சுட்டு என் வானர சிங்கத்தை நடத்தி கூட்டு பாக்குறியா நீ அப்படின்னு சொல்லி, லக்ஷ்மணா எடு அன்ப எடு வில்லை அப்படிங்கிற. லக்ஷ்மணர் வந்து பொறுமையா ஒன்னொன்னா எடுத்துட்டு கொடுக்குறாரு. இந்த எப்போதுமே வந்து லக்ஷ்மணர் கோவப்படுவார், ராமர் சாந்தப்படுத்துவார். இந்த இடத்துல ராமர் கோவப்படுற, லக்ஷ்மணர் சாந்தப்படுத்த ட்ரை பண்ற. இருந்தாலும் அவருடைய பிளேஸ் வந்து அண்ணா என்ன சொல்றாரு அதுதான் கேட்கணும் இல்லையா. அண்ணா நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அண்ணாட்ட சொல்லக்கூடாது. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, வில்ல எடுத்துன்னு, என்னோட ஆயுதம் எடுத்துன்னு வான்னா வெறும் வில்ல மட்டும் எடுத்துன்னு வர, என்னோட பானங்கள் என்னோட அஸ்திரங்கள் எடுத்துன்னு வா அப்படின்னு ஒரு பானத்தை எடுத்துன்னு வர. பானத்தை வச்சு என்னடா பண்ற, பானத்தை வச்சு என்ன பண்றது, அஸ்திரத்தை எடுத்துன்னு வா அப்படின்னா தப்பான அஸ்திரத்தை எடுத்துன்னு வர. யாருமே அஸ்திரத்தை எடுத்துன்னு வா அப்படின்னா சரி வேற வழி இல்லாம எடுத்துன்னு வா அப்படின்னு அண்ணாவை சாந்தப்படுத்த ட்ரை பண்றாரு. ஏன்னா அண்ணா அவருக்கும் தெரியும் இல்லையா, அண்ணா இந்த மாதிரி கோபிச்சுக்க கூடாது, சமுதிர தண்ணியை வத்தடிக்க கூடாது அப்படின்னு அவருக்கும் தெரியும் இல்லையா. இருந்தாலும் அண்ணா சொல்றதை கேட்க எடுத்துட்டு வந்து கொடுக்குற. ராமரும் அதை எடுத்துட்டு இப்ப பாரு ஒரே அக்னியாசத்துல இந்த ஜலம் மொத்தமா வத்தடிச்சு நான் நடத்தி குடிக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கும் போது அங்க இடத்துல சமுத்திரராஜா அங்க வந்து அவர் ராமரத்தை சரணாகதி பண்ற அப்படின்னு சொல்ற. அவரையும் வந்து இப்ப பயந்து போய் வராருன்னு முன்னாடியே வந்திருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறதுக்கு சமுத்திரராஜனே ராமர்கிட்ட பதில் சொல்ற, நீங்க என்கிட்ட சரணாகதி பண்ணி நான் வந்தேன்னா அது நல்லா இருக்காது,
நீங்க இந்த மாதிரி கோபிச்சுண்டு என்ன அழிச்சுப்பே அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு சரணாகதி பண்ண, நீங்க எனக்கு அபயம் கொடுத்தா அதுதான் நன்னு, அதுதான் தட் இஸ் ரைட் இல்லையா? எது இருந்தாலும் தப்பு கரெக்டை பார்த்து தான் பண்ணணும் இல்லையா? நீங்க என்கிட்ட சரணாகதி பண்ணது தப்பு, அதான் நீங்க பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்க சரணாகதி பண்ணக்கூடாது, நான் பக்தரான நான் தான் சரணாகதி பண்ணணும் இல்லையா? அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், மன்னிக்கணும், சமிக்கணும், நான் சரணாகதி பண்றேன், நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஜலத்தெல்லாம் வத்தடிக்க கூடாது அப்படின்னு அவர் சமுத்திரத்தை திரும்ப சரணாகதி பண்ற. ராமரும் வந்து அவருக்கு இதெல்லாம் தெரியும், அவருக்கு வந்து டைம் ஆகுது அப்படின்னு அவர் திடீர்னு அவருக்கு ஒரு கோவம் வந்துருத்து. அதனால அவர் வந்து ஆத்மானம் மனுஷம் பண்ணி அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டா மறந்துட்டேன். ஏன்னா இந்த பாட்டை கீர்த்தனை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சோம், ராமர் வந்து எல்லாம் பண்ணிடலாம், இருந்தாலும் மனுஷனா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுதான் ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல மனுஷனா பண்ணணும் அப்படிங்கறத மறந்துட்டு தெய்வத்துவத்தை காண்பிக்கிறார். இந்த இடத்துல சமுதிரராஜா இந்த மாதிரிலாம் வந்து பேசினோடனே அவருக்கு வந்து ஓகே, நம்ம கொஞ்சம் நம்ம தான் கொஞ்சம் லைட்டா உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் போல் இருக்கு அப்படின்னு அவரை சாந்தப்படுத்திட்டு திரும்ப அவர் இஸ் பேக் டு த ஹியூமன் ரோல். அதனால கேட்கிறாரு, எனக்கு என்ன கதி இப்போ அப்படிங்கிறார். இத்தனை நேரம் சமுதிரம் சொல்லியிருக்காரு, நீங்க தான் பரம்பொருள், நான் உங்களுக்கு சரணாகதி பண்றேன் அப்படிங்கும் போது எனக்கு என்ன கதி இப்போ, நான் எப்படி தாண்டட்டும் அப்படின்னு எனக்கு ஒரு வழி கொடுக்கணும் நீங்க தான் அப்படின்னு பிரார்த்தனை பண்றான் திரும்ப ராமர். அதனால சொல்றாரு, உங்க செயலில நல்லன்னு ஒருத்தர் இருக்க, விஸ்வகர்மாவுடைய அம்சமவர், அதனால அவரை கொண்டு நீங்க ஒரு பாலம் அமைச்சுண்டு நீங்க வந்து அந்த பாலத்தை யூஸ் பண்ணி நீங்க கிராஸ் பண்ணி போங்கோ அப்படின்னு அவர் சொன்னது அப்படின்னு சொல்லி அவர் மறைஞ்சுடுறார். ராமரும் வந்து அந்த நல்லனை கூப்பிட்டு, நல்லன் அப்படிங்கிற அந்த வானரனை கூப்பிட்டு இது மாதிரி பண்ணிடும் அப்படின்னா 5 நாள்ல அத்தனை வானராளுடைய ஹெல்ப்பும் கொண்டு வானராள்லாம் வந்து மலையை பேத்துனாரு. சும்மா ஏதோ ஒரு கல்லு முள்ளு கல்லு குட்டி குட்டி கல்லு கருங்கல் எல்லாம் எடுத்துன்னு வரல, அவ வந்து மலையை பேத்துன்னு ஒருத்தரும் மலையை பேத்து எடுத்துன்னு வரா. எடுத்துன்னு வந்து அந்த ஒரு 5 நாள்ல பாலத்தை கட்டி அணில்லாம் கூட ஹெல்ப் பண்றது ராமருக்கு. அந்த அணிலோட பக்தியும் வால்மீகி பகவான் சொல்றாரு. ஏன்னா வால்மீகி பகவான் வந்து ராமாயணத்துல ஒரு சின்ன விஷயத்த விட்டு வைக்கல, அத்தனையும் சொல்றாரு அவர். அதனால அந்த அணில் அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம பண்ற கைங்கரியம் வந்து சின்னதா இருக்கா, அது நிஜமாவே பயன்படுமா, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஆசையா மனசார அப்பேற்பட்ட ஒரு பிரீத்தியோட பிரேமையோட நம்ம பகவானுக்கும் குருநாதருக்கும் கைங்கரியம் பண்ணினோம் அப்படின்னா அதுதான் அவளுக்கு பிடிக்கும் இல்லையா? நம்ம எவ்வளவு பெரிய விஷயம் பண்றோம் அப்படிங்கறதுல மனசுதான் முக்கியம் இல்லையா? அதனால இந்த இடத்துல ராமர் வந்து அப்பேற்பட்ட வானரால் மலையை தூக்கிண்டு வரா. சிமிலிக்காக ஒரு கம்பேரிசனுக்காக சொல்லல, ஒரு உபமானமா சொல்லல, மலை மாதிரி தூக்கிட்டு வரா அப்படின்னு, மலையை தூக்கிட்டு வராவா. அந்த மலையை தூக்கிண்டு வர்ற வானரால் நடுவுல இந்த அணில் வந்து கொஞ்சம் உடம்ப நினைச்சுண்டு அந்த மண்ணுல பெரட்டி அந்த மண்ணை கொண்டு போய் போடுறது. அது என்ன பண்ணிட முடியும் அந்த அணிலால? அந்த அணிலையும் போய் ராமர் வந்து எனக்காக இவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கேன் ஆசையா தடவி கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம எல்லாரையும் ராமர் எப்படி பார்த்துப்பார் அப்படின்னு காமிக்கிறார் இந்த இடத்துல. ஸோ அதனால அந்த 5 நாள்ல பாலம் கட்டி அந்த பாலத்தை நடந்து போறா. ஆஞ்சநேயர் வந்து ராமர் தூக்கிண்டு போற பாலத்தை இந்த கையில இருந்து அக்கறைக்கே போறா. எல்லாரும் அந்த பாலத்தை யூஸ் பண்ணல. ஏன்னா இந்த இடத்துல வால்மீகி பகவான் சொல்ற, எல்லாரும் அந்த கட்டின பாலத்தை நம்பிதான் எல்லாரும் போறா அப்படின்னா, ராமர் யுத்தம் முடிஞ்சுட்டு கிளம்பி வர வரைக்கும் பாலத்தை யூஸ் பண்ணி ஒன்னா வந்துட்டு இருப்பா. அதான் ஏன்னா அவ்வளவு கோடிக்கணக்கான வானரால் இருக்கா இல்லையா? அதுல சில வானரால் பறந்து போறா, சில வானரால் ஸ்விம் பண்ணி போறா, சில வானரால் நடந்து போறா, சில வானரால் வந்து ஹைபிரிட்டா இந்த ட்ரையாத்தலான் மாதிரி சில கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்றா, கொஞ்ச நேரம் நடக்கிறா, கொஞ்ச நேரம் பறக்கிறா அப்படிங்கிற மாதிரி மாத்தி பண்ணி ஒரு பெரிய ஒரு மேக கூட்டமே வந்து இந்த சூரியனையே மறைச்சிடுற மாதிரி அவ்வளோ பேரும் வந்து அன்னைக்கு சாயந்தரமே வந்து லங்கையை ரீச் பண்றா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு வால்மீகி பகவான். ஸ்ரீ அண்ணாவும் அதுதான் சொல்றார். ஸோ இனி அடுத்தது என்ன அப்படின்னா யுத்தம், ராமராவண யுத்தம். அது எப்பேற்பட்ட யுத்தம் அப்படிங்கிறது அடுத்த வாட்டி பார்க்கலாம். सरसिज नेत्राय दशरथ पुत्राय शरणागतोद्धार गोत्राय सुग्रीवमित्राय श्वेतातपत्राय सनकादि मुनिस्तुति पत्राय जयमङ्गलं नित्यशुभमङ्गलं राजाधिराजाय राजेन्द्र विनुताय रावण प्रमुखारिमर्दनाय राकेशवदनाय रक्षित भुवनाय रघुवंशवारिधि वर्धनाय जयमङ्गलं नित्यशुभमङ्गलं जानकी रमणाय जगदेकवीराय जगमङ्गल प्रेम विग्रहाय
कोसलकुमाराय कोमलचरणाय कोदण्डमण्डित करतलाय जयमङ्गलं नित्य शुभमङ्गलं जयमङ्गलं नित्य शुभमङ्गलं नित्य शुभमङ्गलम् जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेय स्वामी की जय सद्गुरुनाथ महाराज की जय।